இதை போல அல்லாஹு தாலா இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றான். குர்ஆன்ல ஒரு மனிதர் அவருடைய வாழ்க்கையை ஒரு வயசுல இருந்து ஆரம்பிச்சு 40வது வயசுக்கு வார நேரம் அல்லாஹ் அவர் கேட்க வேண்டிய ஒரு துஆவை குர்ஆன்ல சொல்றான். ரப்பி அவ்ஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய வஅலா வாலிதை وأن أعمل صالحا ترضاه وأصلح لي في ذريتي. அல்லாமா இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, 40 வயசு வாரதுன்றது அல்லாஹ் ஒரு மனுஷனுக்கு கொடுக்குற ஆகப்பெரிய ஒரு நியாமத். 40 வயசு வரைக்கும் ஒருத்தர் வாழ்றதுன்றது அது பெரிய ஒரு பாக்கியம். நிறைய பேர் இன்னைக்கு 40 வயசுக்கு முன்னாலே மௌத்தாகிறாங்க. யாரு 40 வயசுக்கு வாராரோ இவர் விளங்கணும், நான் உலகத்தை 40 வருஷம் அனுபவிச்சுட்டேன். இந்த 40 வருஷத்துக்கு பல பாவங்கள் செஞ்சிருக்கிறேன். இப்ப நான் ஆகிரத்துக்கு போற காலம் நெருங்குது, ஏன்னா அடுத்த வாழ்க்கைக்குரிய கால நேரம் இப்ப ஆரம்பிச்சிருச்சு என்றதை ஒவ்வொரு மனிதனும் விளங்கணும் என்று சொல்லி அல்லாமா இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றான். இப்ப அல்லாஹ் தஆலா சொல்லி கொடுக்குறான், நீங்க 40 வயசு வந்துட்டீங்கடா, அது பெரிய ஒரு நியாமத் உங்களுக்கு. இப்ப நீங்க அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லுங்க. ரப்பி அவ்ஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய. இந்த 40 வருஷமா நீ எனக்கு தந்த நியாமத்துகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய உதிர்ப்பை எனக்கு தா. 40 வருஷமா நான் ஆஃபியத்தா வாழ்ந்திருக்கிறேன், நினைச்ச மாதிரி சாப்பிட்டுருக்கிறேன், குடிச்சிருக்கிறேன், திருமண வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறேன், பிள்ளைகளை பார்த்திருக்கிறேன், இவ்வளவு இடங்களுக்கு போய் வந்திருக்கிறேன், உன்னை இந்த துனியாவை அனுபவிச்சிருக்கிறேன். இப்ப நான் 40 வருஷத்துக்கு பிறகு உனக்கு நான் நன்றி சொல்றேன். நிஅமதகல்லதி அன்அம்த அலைய வஅலா வாலிதைய. எனக்கு மட்டும் இல்ல, என் உம்மா வாப்பாக்கும் நீ நியாமத் கொடுத்திருக்கிறாய். என்னைய போல ஒரு பிள்ளை அவங்க பெத்தாங்க, அவங்களும் பல காலம் வாழ்ந்திருக்கிறாங்க. எனவே அவர்களுக்கும் உன்னை நன்றி செலுத்தக்கூடிய தௌஃபீக்க கொடு. அதுக்கு பிறகு தான் முக்கியமான விஷயம், வஅன் அஅமல ஸாலிஹன் தர்லாஹ். இதுக்கு பிறகு என் வாழ்க்கை இருக்கணும், உனக்கு எந்த அமல் பொருத்தமோ அந்த அமல் செய்யக்கூடியவனாக நான் மாறணும். 40 வயசுக்கு பிறகு நானும் நீங்களும் தயாராகணும். எங்கட துனியாக்கு இல்லை, அதுக்கு பிறகு எங்களுக்கும் உங்களுக்கும் ஊட அலங்கரிக்கிற பிளேன் வரப்படாது, இருக்கிற வாகனத்தை வித்துட்டு பெரிய ஒரு வாகனம் வாங்குற பிளேன் வரப்படாது. அதுக்கு பிறகு நானும் நீங்களும் பிளேன் பண்ணணும், ரெடி ஆகணும். இதுக்கு பிறகு என்ற கட்டம் ஆகிரத்தை நோக்கி போகுது. என்ற ஒவ்வொரு செயலும் அது அல்லாஹ் பொருந்திக் கொள்ளக்கூடிய செயலாக மாறும். வஅன் அமல ஸாலிஹன் தர்லாஹ். உன்னுடைய பொருத்தம் உள்ள அமலை எனக்கு தா. அது மட்டும் இல்ல, நான் இதுக்கு பிறகு என் பிள்ளைகளை என் கண்ணால பார்க்கறீங்க, என் பிள்ளைகள் கண் முன்னுக்கு வளர இருக்கிறாங்க, நானும் வயசுக்கு போக வருகிறேன். அந்த பிள்ளைகளால நான் மனசு நோவப்படாது. பிள்ளைகளை செலவழிச்சு படிக்க வச்சு ஆளாக்கி எல்லாம் செஞ்சு நாளைக்கு அந்த பிள்ளைகள் இந்த பெற்றோரை பாரமா பார்க்கப்படாது. எனவே வாஸ்லிஹ் லி ذُرِّيَّتِي. என்ற பிள்ளைகளை நீ எனக்கு சீரான பிள்ளைகளாக மாத்தித்தான். அதுக்கு பிறகு வர வேண்டிய ஆசை என்ன தெரியுமா? அட எனக்கு ஒரு மௌத்து வர இருக்கு, என்ன மௌத்து எப்படி வரும், என்ன கபருடைய வாழ்க்கை எப்படி அமையணும், எனக்கு சொர்க்கத்துல என்ன பாக்கியம் கிடைக்கும். அடுத்த கட்டத்தை யோசிக்கிற மக்களாக 40 வயசுல உள்ளவங்க மாறும். இதுக்குதான் அதுக்கு பிறகு இவர் அதிகமாக செய்ய வேண்டிய அமல் இவருடைய பாவத்துக்காக அல்லாஹ் கிட்ட இஸ்திக்ஃபார் செய்யுது. என்ன இஸ்திக்ஃபார்? அதையும் குர்ஆன் சொல்லுது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய இஸ்திக்ஃபார், ரப்பனா ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ரப்பனா ظلمنا انفسنا. யா அல்லாஹ் 40 வருஷம் நாங்க எங்களுக்கே அநியாயம் செஞ்சிக்கிறோம். وان لم تغفر لنا وترحمنا. யா அல்லாஹ் எங்களுக்கு இரக்கம் காட்டி எங்கட பாவங்களை நீ மன்னி காட்டி லனகூனன்ன மினல் ஹாசிரீன், நாங்க நஷ்டவாளிகளாக போய்த்தோம். இது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கிட்ட அழுந்து அழுந்து கேட்ட துஆ. அவங்க செஞ்ச ஒரே ஒரு பாவத்துக்காக சில ரிவாயத்துகள்ல வருது 40 வருஷம் இந்த துஆவை கேட்டாங்க. நாங்க 40 வருஷம் செஞ்ச பாவத்தை எத்தனை நாள் கேட்கணும்? இன்னொரு துஆவை குர்ஆன் சொல்லுது, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக் இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அந்த நபியை யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை மீன் விழுங்கின நேரம் அவங்க ஓதின துஆ, அந்த மீனுடைய வயிற்றுல இருந்து அல்லாஹ் பாதுகாத்தான். ஒருவர் 40 வயசுக்கு பிறகு பலஹீனத்தை ஆரம்பிக்கிறார். அதுக்கு முன்னால ஓடின மாதிரி சில நேரம் அவருக்கு ஓட இயலாம இருக்கும். இப்ப இந்த துஆ அவருக்கு ஒரு ஆயுதம். சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் இது நபி யூனுஸ்க்கு மட்டுமா? சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய நபி நீங்க அடுத்த ஆயத்தை ஓதலையா? وَكَذَلِكَ نُنْجِي الْمُؤْمِنِينَ. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை அவங்களோட பிரச்சனைகள்ல இருந்து நாங்க எப்படி பாதுகாத்தோமோ இதை போல நாங்க முஃமின்களையும் பாதுகாப்போம். எனவே இந்த துஆ அது ஒவ்வொருத்தருக்கும் தேவையான துஆ.
அவங்களோட பிரச்சனையிலிருந்து வெளியே வரக்கூடிய துஆ. அதே போல அன்பான சகோதரர்களே, எங்க எல்லாருக்கும் ஒரு நாள் மௌத்து வர இருக்கு. அது 40 வயசு தாண்டவங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லோருக்கும் வர இருக்கு. எங்களோட துஆ இந்த மண்ணுக்கு மேலால வாழ்ற வாழ்க்கையை பத்தி மட்டும் இருக்கப்படாது. அது கொஞ்ச காலம் வாழ்ந்துட்டு பேத்துருவோம். அதுக்கு புறவு உள்ள வாழ்க்கையை பத்தி நிறைய துஆ இருக்கும். அதுக்கு தான் குர்ஆன் சொல்லுது, நபி யூசுஃபுடைய துஆ. என்ன துஆ? தவஃபனி முஸ்லிமா வ அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். யா அல்லாஹ், ஒரு நாள் மௌத்து வர இருக்கு, அந்த மௌத்தை எனக்கு முஸ்லிமான மௌத்தாக தான். இது யார் கேட்கிற? ஒரு நபி கேட்கிறார், எனக்கு இஸ்லாத்தோட மௌத்து வேணும், என்னைய சாலிஹான மக்களோட கொண்டு போய்த்து சேர்த்துரு. ஏண்டா ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிற நேரம் அவங்களோட ஃபேமிலி ஒரு ஷிர்க்குடைய ஒரு ஃபேமிலி, குஃப்ர செய்யற ஒரு ஃபேமிலி. ஆனா அவங்க மௌத்தாகிற நேரம் அவங்களோட ஃபேமிலி முழு உலகத்துக்கும் தீன பரப்பின ஒரு ஃபேமிலி. ஹாஜர், சாரா, இஸ்ஹாக், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிற நேரம் யாரும் கணக்கெடுக்காத ஒரு ஃபேமிலி. ஆனா அந்த 5 பேருடைய மௌத்து ஒரு சரித்திரம். எனவே எங்கட மௌத்து அது பெரும் ஒரு சரித்திரமா இருக்கும். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்ட துஆ, அல்லாஹும்ம ர்ஸுக்னி ஷஹாதத்தன் ஃபீ சபீலிக் வஜஅல் மௌத்தி ஃபீ பலதி ரசூலிக். இந்த 2 மௌத் இல்லாம வேற எந்த மௌத்தும் எங்களுக்கு வந்துடப்படா. ஒன்னாவது துஆ, யா அல்லாஹ் எனக்கு ஓண்ட பாதையில ஷஹாதத் வேணும், ஷஹீதாக மௌத்தாகணும். மௌத்துக்கு போற மதிப்பு அவங்களுக்கு தான், ஷுஹதாக்களுக்கு தான். ரெண்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகின அந்த மதீனாவுடைய பூமியில மௌத்து வேணும். அல்லாஹ் ரெண்டையுமே ஹஜ்ரத் உமருக்கு கொடுத்தான். சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டாங்க, இது ரெண்டும் எப்படி ஒரே ஒருத்தருக்கு ஒரே மாதிரி நடந்துச்சு. எனவே நாங்களும் ஆசை வைக்கணும், எங்களோட மௌத்து எந்த இடத்துலையும் வரப்படாது, ஒன்றோ ஷஹீதாக வரணும், இல்லாட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மதீனால வரணும். எனவே எங்களோட துஆல எங்களோட மௌத்துக்கு புற உள்ள அந்த வாழ்க்கையை பற்றியும் கேட்கும். அதில் ஆக முக்கியம், அல்லாஹுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேட சொன்னாங்க. அல்லாஹு மஜ்ரினி மினன் நார் என்று சுபவுக்கு புறவு 7 தடவை ஓதுங்க, மகரிபுக்கு புறவு 7 தடவை ஓதுங்க. அல்லாஹ் உங்களை நரகத்தை விட்டு பாதுகாப்பான். அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ரிலாக வல் ஜன்னா. யா அல்லாஹ், உன்ட பொருத்தமும் உன்ட சொர்க்கமும் வேணும் என்று கேளுங்க. எனவே அன்பான சகோதரர்களே, மேலே சொல்லப்பட்ட எல்லா ஒழுக்கங்களையும் பேணி எங்களோட துஆவை நாங்கள் அமைச்சு கொள்வோம் என்றா இந்த துஆ பெரும் பாக்கியமான ஒரு விஷயம், பெரும் பொறுமதியான ஒரு விஷயம், எங்களோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு சாதனமாக மாறும். அல்லாஹு தாலா அந்த தௌஃபீக்கை எனக்கும் உங்களுக்கும் பூரா முஸ்லிம்களுக்கும் தருவானாக.